الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمه تنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اعلموا أنما الحياة الدنيا لعب وله وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت رواه الترمذي أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. ஏழு வானங்கள், வானத்திலே அனைத்து சந்த சராசரங்கள், பூமியில் அனைத்து உயிர் ஜீவராசிகளை படைத்து பக்குவப்படுத்தி பரிபாலனம் செய்து கொண்டிருக்கும் ஏக இறைவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. உலகத்துக்கு அருட்கொடை ரஹ்மத்துல் ஆலமீன் இமாமுல் அம்பியா சய்யிதுல் முர்சலீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் யா அல்லாஹ் அன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூங்கள், தபா தாபிஈங்கள், கயாம பரிபந்த நல்ல செய்து கொண்டிருக்கும் முஃமினான முஸ்லிமான அனைத்து நல்லடியார்கள் மீதும் உன்னுடைய சாந்தியையும் சமாதானமும் சகவாழ்வும் சுபீட்சத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு பண்ணி வைப்பாயா. இறையற்பை ஏற்று இறைகாற்று நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே இறை இல்லம் என்று சொல்லக்கூடிய இந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே நேர காலத்தோடு ஒன்று கூடியிருக்கும் இறைநேச செல்வர்களே, அன்புரைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களா எங்களுக்கு என்னென்ன விடயங்களை இந்த வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்த்து நடந்து கொள்ளும்படி விதிவிலக்கை விதித்திருக்கிறானோ அவ்வாறான விடயங்களை சம்பூர்ணமாக முற்றாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி நசீக செய்கிறேன், வசிய செய்கிறேன் வன்மையுடன் இன்றைய தினத்தினால் உங்களுக்கு வலியுறுத்துகின்றேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய புதுவடம் முஹர்ரமுடைய மாதம் பிறந்து நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. 1000 ஹிஜ்ரி 1448 நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களை விட்டு ஹிஜ்ரி 1447 கடந்து சென்று விட்டது. இன்றைய ஹுத்பாவுடைய தலையங்கமாக இதயத்தோடு பேசி மரணத்தை சிந்தித்து மறுமைக்காக வாழ்வோம் என்ற விடயங்களை முன்வைக்கலாம் என ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் விளங்கும் போது எமது வாழ்க்கை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது, எதிர்காலம் என்ன, எங்களுடைய முடிவு என்ன என்பதை இதயத்தோடு நாங்கள் சுயமாக பேசவே. சிலருடைய பேச்சை கேட்பதை விட எங்களுடைய உள்ளங்களோடு நாங்களே கொஞ்சம் சுய விசாரணை கேட்டு பார்க்க வேண்டும். உலகத்திலே நான் பிறந்திருக்கிறேன், பிறப்பதற்கு முன்னால் எங்கிருந்தேன், ஆலமுல் அர்வா, அதுக்கு பின்னால் எங்க இருந்தேன், தாயுடைய கற்ப கோளறையில் இருந்தேன், அதுக்கு பின்னால் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை முடிவு கொண்டிருக்கிறது, ரூஹு கைப்பற்றப்பட்டதுக்கு பின்னால் குளிப்பாட்டி கபனிட்டு தொழுகை நடாத்தி கபரிலே நல்லடக்கம் செய்வார்கள், அதுக்குள்ளால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது ஆலமுல் பர்சஹ் என்று சொல்லக்கூடிய அது கபருடைய வாழ்க்கை. அது கியாமத் நாள் உருவாகி
மஹ்ஷரே நாங்கள் எழும்பும் வரையும் உள்ள கால அவகாசம் நாங்கள் அதுக்குள்ளே வாழ இருக்கிறோம். அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா உலகம் அழிக்கப்பட்டதுக்கு பின்னால் சூர் ஊதப்பட்டு மஹ்ஷருடைய அந்த மைதானத்திலே கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்பட்டு அதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய முடிவு சுவர்க்கமா நரகமா, அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் சுவர்க்கத்தை தந்துவிட வேண்டும் என்றதை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுய சிந்தனையாக நாங்கள் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு வெறும் வார்த்தையால் மட்டும் இல்லாமல் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களிலே வாயினால் பேசுவோம், உள்ளம் ஏதோ உண்டு எண்ணிக்கொண்டிருக்கும். சிலர்களை பார்த்தால் அவருடைய முகத்தை பார்த்து சலாம் சொல்லி சிரிப்போம், ஆனால் உள்ளத்திலே நயவஞ்சம் இருந்து கொண்டிருக்கும், கசடு இருந்து கொண்டிருக்கும், பொறாமை இருந்து கொண்டிருக்கும். இவன் சர்வ சாதாரண ஒரு மனிதனாக தெரிந்தால் என் கண்ணுக்கு முன்னால் வளர்ந்த ஒருவன் இவன் இப்படிப்பட்ட சூப்பர்சோனிக் வாகனத்தில் வருகிறானே, இப்படி சம்பாதிச்சு இருப்பான், இவனுக்கு எங்கிருந்து பணம் வந்துடுறது, என்னை விட எப்படி முன்னேறினான் என்று உள்ளம் சொல்லும். வாய் அவரை பார்த்து பேசி சிரிச்சு கொண்டிருக்கும், ஏதோ நல்ல நண்பரை போல அவர் நடித்துக் கொண்டிருப்பான். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் சொல்லுகிறேன், உள்ளத்தோடு நாங்கள் கொஞ்சம் பேசி பார்ப்போம், இதயத்தோடு கொஞ்சம் சுய விசாரணை செய்து பார்ப்போம். ஆனா இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உள்ளத்திலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லுஹு, அது சீராகிவிட்டால் முழு உடம்பும் சீராகிவிடும். இதா ஃபஸதத் ஃபஸதத் ஜஸது குல்லுஹு, அது சீர்கெட்டு போய்விடுமாக இருந்தால் முழு உள்ளமும் சீர்கெட்டு போய்விடும். ஒரு உள்ளம் என்று சொன்னால் கண் நல்லதை பார்க்காதே, அந்த கண்ணுடைய பார்வை கெட்டதாகவே இருக்கும். நாவு இருக்கிறது, நல்லதை பேசாதே, அது பேசுவது பேச்செல்லாம் கெட்ட பேச்சாக இருக்கும். உறுப்புகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையில் செயல்படுவதற்கு ஆரம்பித்து விடும். சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதயத்தோடு கொஞ்சம் பேசிப்பார். என்னுடைய வாழ்க்கையில் இவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது, பிறந்து விட்டேன் என்பதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது பிறந்து விட்டோம் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்னை ஒரு ஆரோக்கியமான படைப்பாக என்னை படைத்திருக்கிறானே, என்னை பற்றி சிந்திப்பதற்குரிய சிந்தனை சக்தி உள்ள ஒரு மனிதனாக என்னை ஆக்கி இருக்கிறானே, புனித தீனுக்குள்ளால் இஸ்லாமிய கலிமாவை மொழிந்த வேண்டும் அல்லாஹ்வுடைய அடியானாக, ஒரு முஃமினாக அல்லது ஒரு முஸ்லிமாக அல்லாஹ் என்னை வாழ வைத்திருக்கிறானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஆகவே அல்லாஹ்வுக்கு நான் சுஜூது செய்கிறேனா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேனா, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள் அற்கொலைக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறேனா என்பதை உள்ளத்தோடு நாங்கள் பேச வேண்டும். சகோதரர்கள், எங்களுக்கு நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். பிறர் பார்த்து எங்களை அவர் அப்படிப்பட்டவர் இவர் இப்படிப்பட்டவர் என்று எங்களை பற்றி புகழ்வதற்காக வேண்டி நாங்கள் அந்த செயற்பாடை செய்தால் அது முகஸ்துதியாக மாற்றப்பட வேண்டும். முகஸ்துதி என்பதை நாளை மறுமையிலே எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் தராது. சகோதரர்கள், அன்புக்குரியவர்களே, முகஸ்துதி என்பதை சின்ன சிறுக்களையும் போய் சேர்த்து விடும். ஆகவே பிறருக்காக வேண்டி நாங்கள் செய்யாமல் செய்யக்கூடிய செயற்பாடுகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு அல்லாத முறையிலே மனிதர்களே புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யப்பட்ட வரலாறுகள் எங்களுக்கு கண் முன்னால் இருக்கிறது. நாளை நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகம் யாரை கொண்டு ஆரம்பிக்கப்படும்? ஒரு ஆலிமை கொண்டு ஆரம்பிக்கப்படும், ஒரு செல்வந்தனை கொண்டு ஆரம்பிக்கப்படும், ஒரு அல்லாஹ்வுடைய பாதையிலே புனித உயிர் நீத்த ஒரு முஜாஹித் அல்லது ஒரு ஷஹீதை கொண்டு ஆரம்பிக்கப்படும். அவர்கள் என்ன செய்தார்கள்? தனது சொத்துக்களை எல்லாம் செலவழித்தார்கள். ஆலிம் என்ன செய்தார்? அறிவை கொண்டு வந்து பிரயோசனப்படுத்தினார். ஒரு முஜாஹித் என்ன செய்தார்? தனக்காக வேண்டி அவர் என்ன செய்தார்? அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற வெளிரங்கத்தை காட்டிக்கொண்டு உள்ரங்கத்திலே என்னை ஒரு வீரன் என்று எல்லோரும் புகழ வேண்டும். செல்வந்தர் செலவழித்தார், என்னுடைய செல்வத்தை கொண்டு நான் செலவழிப்பதன் ஊடாக நான் கட்டப்பட கட்டிடங்கள், நான் செய்யக்கூடிய உதவிகளை பார்த்து மக்கள் உலகத்தில் என்னை புகழ வேண்டும். ஆலிம் என்ன செய்கிறார்? என்னுடைய பேச்சு, என்னுடைய அறிவு, என்னுடைய பயான் எல்லாம் கேட்டு நல்லா பேசினாரே, இப்படிப்பட்ட மனிதர் இருக்க வேண்டும் என்று புகழுக்காக வேண்டி உள்ளம் தூய்மை இல்லை, உள்ளத்திலே இஹ்லாஸ் இல்லை.
அதன் ஊடாக அவர் செய்கிறார். நாளை அவர்களை கொண்டு அந்த முகஸ்துதி இஹ்லாஸ் உள்ளம் தூய்மை இல்லை என்பதற்காக வேண்டி நரகம் ஆரம்பிக்கப்படுவதை கொண்டுதான் என நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நன்மை செய்யாவிட்டாலும் செய்த நன்மையை கொண்டு நாங்கள் சுய விசாரணை செய்து கொள்வோம். இப்படி எல்லாம் நன்மைகள் செய்திருக்கிறேனே, இப்படி எல்லாம் சமூக பணி செய்திருக்கிறேனே, இது எனக்காக என்னுடைய பெயர் வர வேண்டும் என்று நான் செய்தேனா, அல்லது அல்லாஹுக்காக லில்லாஹி தஆலா எதை செய்தாலும் அது அல்லாஹுக்காக செய்திருக்கிறேன் என்ற அந்த சிந்தனையை, அந்த இஹ்லாஸை, தூய்மையான உள்ளத்தை நாங்கள் சீராக்க கொண்டு வேணுமே என்பதை பற்றி நாங்களே எங்களுக்குள்ளே பேச வேண்டும் என்பதைத்தான் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை எங்களோடு பேசுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். நான் சொல்லாத எத்தனையோ விடயங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே தோன்றிக் கொள்ளலாம். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, அந்த மாற்றமான செயல்களின் ஊடாக அல்லாஹ் என்னை பிடித்து விட்டால் என்னுடைய முடிவு என்னவாகுமோ தெரியாது. இவ்வளவு காலம் அல்லாஹ் என்னுடைய குறைகளை மறைத்து வைத்திருக்கிறானே, என்னுடைய குறைகளை யாரும் வெளிக்காட்டாமல் அல்லாஹ் மறைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட குறை செய்த என்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்தும் போதோ அப்படிப்பட்ட கண்ணியமான அல்லாஹ்வுக்கு நான் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறேனே, அந்த மாற்றத்தில் இருந்து நான் மாற்றமடைய வேண்டும். அப்படியான பாவங்களை விட்டு தூய்மையாகி தௌபா செய்து அல்லாஹ்வுடைய நெருங்க வேண்டுமே என்ற சிந்தனையையும் எங்களுடைய இதயத்தோடு பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த விடயமாகிய மரணத்தை நினைத்து வாழ வேண்டும் என்ற விடயத்தை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். மரணத்தை நினைப்பதின் ஊடாகத்தான் இந்த சிந்தனை எங்களுக்கு வரும். அதான் இதயத்தோடு பேசி மரணத்தை சிந்தித்து மறுமைக்காக வாழ வேண்டும் என்று சொன்னதற்குரிய காரணம், எப்பொழுது மனிதன் மரணத்தை சிந்தனைக்குள் எடுக்கிறானோ, எனக்கென்று ஒரு மரணம் இருக்கிறது. எத்தனையோ பேர்கள் என்னோட வாழ்ந்தவர்கள், ஏன் இந்த ஹிஜ்ரி 1447 வாழ்ந்தவர்கள் இப்ப எங்கே? என்னுடைய தந்தை எங்கே? என்னுடைய உறவுகள் எங்கே? என்னுடைய தாய் எங்கே? என்னுடைய நண்பன் எங்கே என்ற ஒரு சிந்தனைகளுக்கு வர வேண்டும். என்னுடைய செய்திகளை காலையில பார்க்கும் போது செய்திகளில் வருகிறது, இத்தனை வயசுள்ளவர், 40 வயசுள்ளவர், அல்லது சிறு பராயத்தில் உள்ளவர், அல்லது 60 வயசுல உள்ளவர், நல்ல ஆரோக்கியவானாக இருந்தாரே, திடீரென்று மன்னித்திருக்கிறாரே, சொத்துக்களை சேர்த்துக் கொண்டிருந்தாரே, சமூகத்திலே தலை சிறந்த மேதையை போல் நடந்து கொண்டிருந்தாரே, பெரிய செல்வந்தராக வாழ்ந்து கொண்டிருந்தார். எங்கே அவருடைய செல்வம்? எங்கே அவருடைய வாகனம்? அவருடைய வாகனத்திலேயா ஜனாசா கொண்டு வரப்படுகிறது? இல்லை, எல்லோரும் சேர்த்து காசு அதை ஒன்று சேர்த்து ஜனாசா சொசைட்டிக்கு கொடுத்த வாகனத்திலே ஜனாசா கொண்டு வரப்படுகிறதா? இல்லது காலத்துக்கு ஏற்றாற் போல அவர் சொபசோனிக் காலத்திலே நவீன வாகனங்களை வாங்கி ஓடினாரே அந்த மனிதரே, அந்த ஓடிய வாகனத்துல ஜனாசா கொண்டு வரப்படுது? இல்லை, அங்கே ஜனாசா சொசைட்டியுடைய நம்பர் யாரிடம் இருக்கிறதா? ஓ, இன்னாரிடம் இருக்கிறது. நான் அதை சொல்லுகிறேனே, அங்கே சொல்லப்படுகிறது. சொல்லுகிறாரே, எங்கே ஜனாசா? அங்கே வைத்தியசாலை இருக்கிறது. அப்படியா? வைத்தியசாலை இருந்து உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். அப்படி இல்லை, ஜனாசா வீட்டில் இருக்கிறது. அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டி நாங்கள் இப்ப தூக்கி எல்லாம் போக இயலாது, உங்களோட வாகனத்துல வச்சுதான் கொண்டு போவோம் என்ற சிந்தனைகளோடு இன்று உலகத்தில் வரக்கூடிய அந்த மரண சிந்தனையை எங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்தால் யோசிக்க வேண்டும், எனக்கொண்டு மரணம் இருக்கிறது, நான் உலகத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான், யஅலமு, அறிஞ்சு கொள்ளுங்கோ, விளங்கிக் கொள்ளுங்கோ, படிச்சு கொள்ளுங்கோ, அன்னமல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்கிறது, லைபுன், விளையாட்டானது, வலகுவுன், வீணானது, வஸீனத்துன், அழகானது, வதஃபாஹுரும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில பெருமை பேசக்கூடியது. நான் மாடி வீடு கட்டிருக்கிறேன், நான் சொத்து சோகங்களை வாங்கி வச்சிருக்கிறேன், நான் இந்த நாட்டிலே உழைக்கிறேன், இப்படியெல்லாம் எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, இப்படியெல்லாம் சந்ததிகள் இருக்கிறது. பணங்களை பற்றி அதிகமாக பெருமை பார்த்து பேசக்கூடிய ஒரு உலகம் எது? பிள்ளைகளை பற்றி, என்னுடைய பிள்ளைகள் இத்தனை பிள்ளைகள் எனக்கு இருக்கிறது, இந்த பிள்ளை என்ன ஜொப்போடு இருக்கிறாரு, இந்த பிள்ளை என்னென்ன இடத்துல இருக்கிறாரு, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க என்று பேசக்கூடியதுதான் இந்த உலகம் என்று விடயத்தை உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார்.
இன்னொரு இடத்துல அல்லாஹ் இதே குர்ஆனுடைய ஆயத்துல முடிக்கும் போது அல்லாஹ் சொல்றான் வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது உங்களை ஏமாற்றும், நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். அல்லாஹ் இதெல்லாம் சொல்லித்தாரான். இந்த உலகம் இப்படிப்பட்டது, எப்படிப்பட்டது? இந்த உலகம் விளையாட்டானது, வீணானது, அழகாய்க்கு அலங்கரிக்கும், உங்களுக்கு மத்தியில பெருமை பேசக்கூடியதா இருக்கிறது. பிள்ளைகளை கொண்டு சொத்துக்களை கொண்டு பெரும் பேசக்கூடியதாக பெருமையடித்து பேசக்கூடிய உலகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த வசனத்துல முடிவு சொன்ன ஹயாத்து துனியா இல்லா மத்தாகுல் குரூர். இந்த உலகமைக்கு உங்களை ஏமாத்தும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏமாற்றக்கூடிய இந்த உலகத்துல இருந்துதான் அல்லாஹ் சொல்லிய இந்த வசனத்தை கொண்டுதான் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். இந்த உலகம் அல்லாஹ் சொன்னா வீணானது, அல்லாஹ் நான் வீணானதாக ஆக்க மாட்டேன். அல்லாஹ் இந்த உலகம் விளையாட்டானது, விளையாட்டு என்று கால நேரத்தில் வீணடிக்க மாட்டேன். இந்த உலகம் இருக்கிறது அலங்கரிக்க கூடியது, உன்னை கவர்ச்சியால் மயக்கிவிடும், அந்த கவர்ச்சியினால் மயங்க மாட்டேன். உங்களுக்கு மத்தியில பெருமை பேசக்கூடிய இந்த உலகம், அப்படி நான் பேச மாட்டேன். உங்களுக்கு மத்தியில இப்படி எல்லாம் நடக்குமே, நான் நடக்க மாட்டேன். அல்லாஹ் சொற்ப துனியாவுடைய வாழ்க்கையில நான் தந்திருக்கக்கூடிய வாழ்நாளை கொண்டு பிரயோசனமாக கழித்து விடுவேன். நபிமார்கள் கழித்தார்கள், சஹாபாக்கள் கழித்தார்கள், அவருடைய சொத்துக்களை கொண்டு பிரயோசனப்படுத்தினார்கள், பிள்ளைகளை பிரயோசனப்படுத்தினார்கள், அவருடைய கால நேரங்களை பிரயோசனப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே அனைத்தையும் செலவழித்தார்கள். யா அல்லாஹ், நீ சொல்லி தந்து விட்டாய், இது ஏமாற்றக்கூடியது என்று நிச்சயமாக அது ஏமாற்றும். ஆகவே புத்தி உள்ள அறிவுள்ள மிருகங்களை விட மனிதன் என்ற வகையிலே அல்லாஹ் நீ என்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறாய். நான் உணர்வாக சிந்தனையாக இதயத்தோடு நான் உறவாடி உனக்கு பொருத்தமான முறையிலே என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்ற சிந்தனையை நாங்கள் கொண்டு வர வேண்டும். சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வாழ செய்திருக்கிறானே. கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது வாழக்கூடிய ஒவ்வொரு காலம் நேரமும் பெருமதி. அந்த பெருமதியான கால நேரங்கள் நாங்கள் வீணடிச்சு கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சொன்ன காலத்தின் மீது சத்தியமாக, அல்லாஹ் சொன்ன அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக என்று காலத்துடைய பெருமதியை அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்துகின்றான். அந்த லுஹா நேரத்தின் மீதும் சத்தியமாக, வல் ஃபஜ்ர் அந்த காலை பொழுதுக்கு ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வல்லைல் இரவின் மீதும் சத்தியமாக, வன்னஹார் பகலின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் காலத்தை பற்றி எங்கிட்ட சொல்லி காட்டுகிறான். காலம் இருக்குது, அது பகல் நேரமாக இருக்கலாம், இரவு நேரமாக இருக்கலாம், காலை ஃபஜ்ருடைய உதய நேரமாக இருக்கலாம், பொதுவாக காலம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கலாம். ஏதாக இருந்தாலும் காலம் உங்களுக்கு பெருமதி. ஆயுளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த ஆயுள் இந்த துனியாவுடைய வாழ்க்கை இவ்வாறு தான் நீங்க வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்திருக்கிறார்கள். நீங்கள் ஏமாற்றப்பட்டு விட வேண்டாம், இது ஏமாற்றக்கூடியது என்பதையும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப யோசிங்க, என்ற வாழ்க்கை கால நேரங்கள் இன்று சுபுஹ் தொழுகையினுடைய வாழ்க்கையில சரியாக இருந்ததா? இமாம் ஜமாத்தோட வந்தேனா, அல்லது நான் தனிப்பட்ட முறை தொழுதேனா, அல்லது தொழாமல் தொழுதோனை போல நான் அடிச்சேனா, அல்லது சுபுஹ் தொழுகை தொழவில்லை, ஜும்மாவுடைய தொழுகைக்கு வந்து ஜும்மாவுக்கு முன்னால கலா என்று சொல்லக்கூடிய அந்த சுபுஹுடைய தொழுகையை நான் தொழுது விட்டு ஏதோ திருப்தி கண்டேனா? அன்புக்குரியவர்களே, அல்லது இதுவரைக்கும் நான் சூரத்தில் கஹ்ஃப் ஓதினேனா, குடும்ப உறவோடு நல்ல முறையில் நடந்து கொண்டேனா, என்னுடைய சம்பாத்தியம் ஹலாலானதாக இருக்கிறதா அல்லது ஹராமானதாக இருக்கிறதா, அல்லது பக்கத்து வீட்டுக்கான நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறேனா, எங்களுடைய நாங்கள் கௌரவமாக கண்ணியமாக உலகத்திலே வாழ்வதற்கு அல்லது வளர்வதற்கு அல்லது பிறப்பதற்கு காரணமாக இருந்த கண்ணியமான சங்கையான பெற்றோர்களுக்கு நான் கண்ணியப்படுத்தினேனா, அவருடைய உள்ளங்களை நோயினைப்படுத்தினேனா, அவளுக்கு துஆ செய்தேனா, அவளுக்கான சதக்கத்துல் ஜாரியா கொடுத்திருக்கிறேனா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சகோதரர், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலம் பெருமதி. 5 நேர தொழுகையில இவ்வளவு காலம் முன்னால் தொழுதிருக்கிறேனா என்ற சிந்தனை எல்லாம் எங்களுடைய உள்ளத்துல கொண்டு வரோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறான சிந்தனைகள் உள்ளத்துல வந்தால்தான் எங்களுடைய வாழ்க்கை சிந்தனை உள்ளதாக, படிப்பினை உள்ளதாக, இன்னொரு மனிதனுக்கு முன்மாதிரி மிக்கதாக இருந்து கொண்டிருக்கும்.
இல்ல அதுக்கு மாற்றமான முறையில இன்னொரு மனிதனை கேவலமாக பேசினேனா, அவருடைய மானபங்க விடயங்களை நான் சம்பந்தப்பட்டேனா, அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுவதற்காக கால நேரங்களை செலவழித்தேனா, அல்லது என்னுடைய கையும் அல்லது பணமும் அல்லது கரண்டுக்குரிய செலவையும் செலவழித்து என்னுடைய ஆண்ட்ராய்டு போன்ல டச் பண்ணி தொட்டு பார்த்து தடவி மேல அனுப்பி பிறருடைய குறைகளை தேடினா அல்லது பிறருடைய குறையை லைக் பண்ணி விட்டேனா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கய்யர அஹாஹு பிதம்பின் லம் யமுத் ஹத்தா யஅலம. ஒரு மனிதனுடைய குறை இருக்கிறதே, ஒரு மனிதனுடைய குறையை மறைக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் மறைக்கக்கூடிய சில குறைகள். அல்லாஹ் ஒரு மனித உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான், மோசமான செயலோடு அவன் வாழ்ந்திருக்கலாம், அல்லாஹ்க்கு மாற்றமான உலகத்துல வாழ்ந்திருக்கலாம். அவனுடைய சிந்தனைக்கு வந்தது நான் செய்வது மோசம், நான் செய்வது கெட்டது, நான் செய்வது பாவம், நான் செய்வது ஹராம் என்ற சிந்தனையோடு உள்ளத்திலே வந்தது. அந்த சிந்தனையை சிதறத்தில் உள்ளத்தில் எடுத்து அவன் தௌபா செய்து மீண்டிருக்கலாம். அவனை கண்டதோடு சிவன் யாரு, பெரிய அவுலியா மாறி தெரிகிறான், பெரிய பள்ளிக்கு வந்து முன்சஃப் நினைக்கிறார், இவனை பத்தி எங்களுக்கு தெரியாதா, இவன் எப்படிப்பட்டவன், இவனுடைய பிறப்பு எப்படி, இவனுடைய குடும்பம் எப்படி, வளர்ப்பு எப்படி, சம்பாத்தியம் எப்படி, இப்படி எல்லாம் இருந்தானே, இப்ப பெரிய மனுஷன் என்று நாங்க பேசலாது. அப்படி பேசினா அவனுடைய குறைகளை நீங்க வெளியில கொண்டு வந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணிப்பதற்கு முன்னால அதே குறைகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே குறையுள்ள மனிதனாக அல்லாஹ் உலகத்தில் ஆக்கித்தான். லம் யமுத், மரணத்துக்கு முன்னால ஹத்தா யஅலமஹு, அவனுக்கு அதை புரிய வைத்து அல்லாஹ் மன்னிக்க செய்யும். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்வானா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான அந்த விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த துனியாவுடைய வாழ்க்கை மரணத்தோடு சிந்தனை எங்கள் வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸரு ذிக்ர ஹாதிமில் லذ்ஸாத், லذ்ஸாத் யஅனி அல் மௌத். ஒரு மனிதனுடைய உலகத்துல வாழ்க்கையில அதிகமாக இன்பங்களை தூக்கி வீசக்கூடிய, இன்பங்களை தகர்த்தெறியக்கூடிய மரணத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இப்பொழுது யாராவது ஜனாசாவுடைய செய்தி கேள்விப்பட்டதோட உடனே ஒரு உள்ளத்துல ஒரு அதிர்வு ஏற்படும். அதற்கு பின்னால அவர் யோசிப்பார், அங்கே போயிட்டு அவரை பத்தி பேசி 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 இவர் என்னெல்லாம் பேச்சு வந்து அது எங்கேயோ போய்விடும். மரணத்துடைய கேட்டதோடு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னதோட ஒரு அதிர்வு, ஒரு பயம், ஒரு அச்சம். அதுக்கு பின்னால போயாச்சு, ஜனாசாவை பார்த்தாச்சு, பார்த்ததுக்கு பின்னால ஜனாசா குளிப்பாட்டி கவனிட்டு தொழுகை நடத்தி நல்லடக்கம் செய்யும் வரைக்கும் மாஷா அல்லாஹ் எங்களோட வார்த்தைகள் இருந்து ஓய்வு நேரம் கிடைச்சதை போல நண்பர்களை கண்டு விட்டா அவங்களுடைய பேச்செல்லாம் எங்கேயோ போகுது. நாங்க யோசிக்கணும். காலம் நேரத்துல அந்த நேரங்கள்ல வந்து அடியானுக்காக வேண்டி நல்ல விடயங்களை இஸ்திக்ஃபார், எங்கட வாழ்க்கையோட இஸ்திக்ஃபார், என்னுடைய நண்பனாக இருந்தாரே, என்னுடைய உறவாக இருந்தாரே, என்னோட இப்படிதான் நடந்து கொண்டாரே, நல்ல ஒரு செயல் செய்த மனிதனே, இப்படி ஒரு மரணம் ஏற்பட்டு இருக்கிறது, எனக்கு அடுத்து வர வேண்டிய மரணம் தானே, அவருக்கு அந்த மரணம் வராதே, திருப்பி அவர் மன்னிக்க போறது இல்லை. அது டாக்டருக்கு கொண்டது எல்லா பல்ஸ பார்த்தாலும் சரி, கண்ணுக்கு லைட் அடிச்சு அது அங்க ஓடுதான்னு பார்த்தாலும் சரி, அது டெலஸ்கோப்பை வச்சு நெஞ்சுடைய ஹார்ட் பீட்டை பார்த்தாலும் சரி, அவர் ரோகு போயிட்டுன்னு சொன்னா திரும்பி வர போறது இல்ல. திருப்பி எங்களுக்கோடு ஏற்படக்கூடிய நிகழ்வு எங்களுக்கு தான் அது ஏற்படும். அந்த சிந்தனையோடு இருக்கிறோமா சகோதரே? ஒரு கணப்பொழுதுல பேசுகின்றோம், அதுக்கு பின்னால அரசியல் இருந்து என்னென்ன விடயங்கள்லாம் வர வேணுமோ, காணி பங்குகள் இருந்து அவரோட குறையில இருந்து எல்லாமே பேசி முடிச்சிடும். சில நேரம் நன்மைகளோட வந்த ஜனாசாக்கு வந்த நாங்க எங்கட நன்மை எல்லாம் அல்லாஹ் அந்த ஜனாசாக்குரிய மனுஷனுக்கு செயலேற்ற நிறைச்சிட்டு அவரோட பாவத்தை நாங்க சுமந்துட்டு போகக்கூடிய சூழலும் ஏற்படலாம். நான் ஏன் சொல்கிறேன், எங்களுக்கு கொண்டு ஒரு சிந்தனை, எங்களுக்கு கொண்டு ஒரு சுய விசாரணை நாங்கள் உருவாக்கி கொண்டால்தான் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியும். இல்லை என்று சொன்னால் அதை சொல்ற மாதிரி சொல்லுங்க, எவ்வளவு நேரம் பயான் பண்ணாலும் அப்படித்தான், எந்த பயான கேட்டாலும் அவர்தான், நான் தான், நீங்க தான் நப்சு சொல்லிக் கொண்டிரு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்துல சொன்னேன், காலம் நேரம் பெருமதி, இதயத்தோடு பேசுங்க. உலகத்துடைய வாழ்க்கை இதுதான், அது சோதனை தான். அந்த சோதனையிலிருந்து வெற்றி பெற்றால் தான் மறுமையில் நாங்கள் விமோசனம் பெற முடியும். அந்த நேரம் எப்ப எங்களுக்கு விளங்க வேண்டாம்,
அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், அவர்ல ஒருத்தருக்கு மௌத்துடைய நேரம் நெருங்கி வந்துச்சு. மௌத்துடைய நேரம் அவர் நெருங்கி அவருடைய அஜல் எல்லாம் முடிஞ்சு விட்ட இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து ரூஹ வாங்க வார நேரத்துல தான் மனிதன் யோசிக்கிறான், உலகத்துல வாழ்ந்து இவ்வளவு சொத்து இருக்குது, சுகமிக்குது, இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறேன், இப்படி எல்லாம் அநியாயம் செய்திருக்கிறேன், இப்படி எல்லாம் பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கிறேன். அப்ப இவனுடைய யோசனை வரக்கூடிய நேரத்துலதான் மனிதன் அல்லாஹ்விட கேட்பான, கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்ன நீ திருப்பி அனுப்பு. அல்லாஹ் சொன்னா, நேரத்தோட உனக்கு கால நேரங்களை பத்தி சத்தியமிட்டு சொல்லிட்டு வல் அஸ்ரன்னு சொன்னேன், வல் துஹான்னு சொல்லி காட்டிருக்கேன், வல் ஃபஜ்ர்ன்னு சொல்லி இருக்கிறேன், வல் ஷம்ஸி வல் லைலி வன் நஹார், இப்படி எல்லாம் காலத்தை கொண்டு சத்தியமிட்டு இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது, நீ ஏமாந்து விடாது, எல்லாம் உனக்கு திட்ட தெளிவாக சொல்லப்பட்டு. இப்ப எல்லாம் சொன்னதுக்கு பின்னால உலகத்துல காலம் நேரங்கள் எல்லாத்தையும் வீணடிச்சதுக்கு பின்னால அவனுடைய ரூஹ் கைப்பற்றக்கூடிய நேரத்துல சொர்க்கத்துடைய காட்சி அப்படியே காட்டப்படுற நேரத்துல இந்த சான்ஸ் உனக்கு இழந்துட்டு, இந்த வரக்கூடிய பாறை இதுதான் நரகம், இதுக்குத்தான் நீ போக போறான் என்று போற நேரத்துலதான் இவன் அப்படியே திடுக்கிட்டு அக்ஸிரு ஆதிமில்லதார், அதிகமாக மரணத்தை பேசுங்க. எதுக்காக வேண்டி? இன்பங்களை தகர்த்தெறியக்கூடிய மரணத்தை சிந்திச்சாத்தான் மறுமைக்காக வாழ முடியும். ஆக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்ட்ட கேட்பான், கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் அந்த நேரத்தை கொஞ்சம் என்னைய பிற்படுத்தி திருப்பி அனுப்பேன், லஅல்லி அஅமல் சாலிஹன் ஃபீமா தரக்து, யா அல்லாஹ் இப்படி எல்லாம் சுத்திக்குது, வெளியில காட்டப்பட்ட சொத்து இருக்குது, காட்டாத சொத்து இருக்குது, வறட்சி வத்த சொத்து இருக்குது, அங்கங்க எல்லாம் பதுக்கி வச்சு எல்லா சொத்துக்களும் யா அல்லாஹ் அது அனைத்தையும் என்ன செய்வேன்னு சொன்னா சதக்கா செய்து, அது நன்மைகளாக செய்து, லஅல்லி அஅமல் சாலிஹன் ஃபீமா தரக், எல்லாத்தையும் விட்டு வந்த எல்லாத்தையும் சாலிகான அமல் செஞ்சு நன்மையாக ஆக்கிட்டு வாரத்துக்காக வேண்டி மனிதரே நீ கேட்பாய் என்பதையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் கேட்பான், நான் கேட்பேன், நீ அதுக்கு முன்னால நீ கொஞ்சம் யோசிச்சு விடைய சரியா கொண்டு வா. அப்படி இருக்கிற இப்படி நீ கேட்கிற நேரத்துல நான் எப்படி தெரியுமா பதில் சொல்லுவேன், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, நான் எப்படி சொல்வேன்டா, மனிதனே ரோட்ல போற ஒரு மனிதன் புத்தி பேதளிச்சு எவ்வளவு தான் சொன்னாலும் செவி மடுக்காம ஒளவிக்கிட்டு போவானே, அவனுடைய பேச்ச எந்த மக்களும் செவி மடுக்க மாட்டாங்களே, கணக்கெடுக்க மாட்டாங்களே, அப்படித்தான் நீ கேட்கும் போது நான் சொல்வேன். எப்படிப்பட்ட வார்த்தை சகோதரர்களே, லேசான வார்த்தை அல்ல, உங்களுக்கும் எனக்கும் நடக்க போற ஒரு நிகழ்வு சகோதரர்களே. முன்னெச்சரிக்கையாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான், சிந்தனைக்காக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, ரோட்ல போற ஒரு மனிதன் சும்மா ஒளர்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு சர்வ சாதாரண ஒரு பேச்சு தான் பேசக்கூடிய பேச்சு. அது போல அல்லாஹ் சொல்லுவான், வமின் வராஇ பர்ஸஹுன், உனக்கு பின்னால கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, எது வரைக்கும் இலா யௌமி யுபாஸூன், மறுமை நாள் உருவாகி அது எவ்வளவு காலம் அல்லாஹு ஆலம் அது உருவாக்கப்பட்டு மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்படும் வரைக்கும் நீ பர்ஸஹுடைய ஒரு வாழ்க்கை இருக்குது. அங்க போ, நீ உலகத்துல வாழ்ந்ததுடைய நன்மையா தீமையா என்பதை கபருக்குள்ள கண்டுகொள்வாய் என்பதை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு படிப்பினையாக இந்த வசனத்தை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். சூரா முஃமினூன்ல 100வது வசனத்தை எடுத்து பாருங்க, அதை எடுத்து தர்ஜுமாக்களை வாசிங்க, உலமாக்களை கொண்டு அலசி ஆராயுங்க, நாங்க கொஞ்சமா எங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். ஆகவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதயத்தோடு மேல பேசுவோம், மரணத்தை பற்றி சிந்திப்போம், மறுமைக்காக வேண்டி எதை முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து மறுமைக்கு செயல்பட்டு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. தெரிஞ்சும் தெரியாமலும் புரிஞ்சும் புரியாமலும் பாவம் என்று சொல்லி எத்தனையோ பாவங்கள் செய்து விட்டோம். யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், யா அல்லாஹ் நீ இரக்கமானவன், யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து அதை மறைத்து அதுக்கு பகரமாக நன்மைகளை தந்து விடுவாயா. என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறோமே யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான முறையில் செய்த நன்மைகளாக, இஹ்லாஸோடு உள்ள தூய்மையோடு செய்த நன்மைகளாக அதை ஏற்றி அதை அங்கீகரித்துக் கொள்வாயாக. இன்னும் யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்து சாலிகான அமல் செய்யக்கூடிய பாக்கியங்கள் எங்களுக்கு அனைவருக்கும் தந்து விடுவாயாக.
யாழ் எங்கள் மத்தியில் ஒரு நிம்மதியையும் ஒரு ஆரோக்கியத்தையும் தந்து விடுவாயாக. எங்களுடைய நாட்டிலே ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்கி விடுவாயாக. முழு உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்கள் நிம்மதியாக வாழ செய்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இந்த உலகத்திலே வருவதற்கு ஒரு காரண கர்த்தாய் அமைந்த கண்ணியத்துக்குரிய சங்கையான பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயா. யார் யார பெற்றோர் கபடி வாழ்க்கையை அனுபவிச்சுக் கொண்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ் கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையானி ஆக்கி கொடுத்தல்வாயா. அவர்களுக்காக நாங்கள் கேட்கும் துஆக்களை அவருக்கு நீ சேர்த்து வைப்பாயா. யார் யார பெற்றோர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் சதுர ஆரோக்கியத்தையும் சாலிகான அமைச்சக்கூடிய பெற்றோர்கள் ஆக்குவதோடு அந்த பெற்றோருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் அனைவரையுமே ஆக்கி தந்தல்வாயா. இல்மை அறிவை கற்றுத்தந்த சங்கையான ஆசான்களை இரு உலகத்திலையும் பொருந்திக் கொள்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله الذي لم يزل ولم يزل قيوما عالما قديرا مدبرا سميعا بصيرا بشيرا. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الكبير تكبيرا. ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله الذي أرسلنا كافة بشيرا ونذيرا. وصلى الله عليه وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وسلم تسليما كثيرا. أما بعد، فيا أيها الناس إن لكم معاني فانتهوا إلى معالمكم وإن لكم نهاية فانتهوا إلى نهايتكم. لأن العبد المؤمن بين عشر قدم الله لا يدري ما الله قال به فليتزود العبد من نفسه ومن حياة الموت ومن الدنيا والآخرة فإن الدنيا خلق لكم وأنتم خلقتم للآخرة. فوالذي نفسي بيده ما بعد المستعتب ولا بعد الجنة بالنار. فإني أوصيك ونفسي أولا بتقوى الله. والله تعالى يقول وأصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يعلموا أنما الحياة الدنيا لعب وله وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت. إلى آخر حديث أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. رواه الترمذي. بارك لنا ولكم بالقرآن ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك نذير برؤوف واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا طيبا فيه كما يحب ربنا ويرضى. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمد عبده ورسوله. اللهم صل على عبدك ورسولك محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. إن أحسن الحديث كتاب الله وخير حديث محمد صلى الله عليه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وعليكم الجماعة فإن يذل ما الجماعة ومن شد في النار. إن الله تعالى وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على عبدك ورسولك محمد وعلى آله وصحبه خصوصا على أول صحابة نفل بالتحقيق آمين المؤمن أبي بكر الصديق رضي الله عنه وعلى أولو الحباب من عمر بن الخطاب رضي الله عنه وعلى أكمل الحياء والإيمان آمين من عثمان بن عفان رضي الله عنه وعلى أسد الغالب آمين من علي بن أبي طالب رضي الله عنه والإمام هما من سعيدين الشهيدين آمين من أبي محمد الحسن وأبي عبد الله الحسين رضي الله عنهما وعلى أمهما سيدة نساء الجنة فاطمة الزهراء رضي الله عنها وعلى أم الشريفين بين الناس حمزة والعباس رضي الله عنهما وعلى سائر الصحابة والتابعين رضوان الله أجمعين. اللهم في المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم الأموات إنك مجيب الدعوات. اللهم صل على دين محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم وخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. اللهم يوصل المسلمين في كل مكان. اللهم اجعل هذا بلدا آمن مطمئنا وسائر بلاد المسلمين. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم لا تصفي
بخلقنا في النار فإن بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولوالدينا وإخواننا سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا الذين آمنوا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.